Hi, hello, and welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So, நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா UPSC ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீக் நமக்கு சிசாட் வரல மேம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. சாரி ஃபார் த டிலே. இதுக்கு முன்னாடியும் நம்ம சிசாட் பிளேலிஸ்ட் இருக்கு நம்ம யூடியூப் சேனல்ல, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சார் போட்ட வீடியோஸ் இருக்கு, இன்னும் ஒரு சில வீடியோஸ் இருக்கு. ப்ளஸ் நானே போட்ட நம்மளுடைய சிசாட் பிவைக்யூ டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம், சரியா? ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல சிசாட் கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா டாபிக்ஸையும் எடுக்க போறோம். அதுல இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ், அதுல நமக்கு கேட்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பிளஸ் பிவைக்யூ எப்படி கேட்டிருக்காங்க, நம்மளால சால்வ் பண்ண முடியுதா, இந்த ஆர்டர்ல தான் நம்ம போக போறோம், சரியா? ஸோ நிறைய பேர் மேம் இங்கிலீஷ் கிளாஸ்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கிலீஷ் கிளாஸும் கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல உங்களுக்கு சிசாட் கிளாஸஸ்ல கண்டிப்பா கவர் பண்ணுவாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆப்டி ரீசனிங் ரெண்டுமே முடிச்சுட்டு இல்லைன்னா நடுவில் ஒரு செஷன்ஸ்ல கூட நமக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் இருக்கும். இந்த 4 months இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வரி பண்ணாம இப்போ எந்த ஆர்டர்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கோ அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம சிசாட் கிளாஸஸ் நம்ம எந்த ஆர்டர்ல பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரெஷரா இருக்கீங்க, புதுசா இப்போதான் மேம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு நமக்கு ஏற்கனவே வீக்கெண்ட்ல லைவ் செஷன், டவுட் கிளியரிங் செஷன், சிலபஸ் டீகோடிங் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு அப்படின்னா சிசாட்ல ஸ்ட்ரெயிட்டா நம்ம கிளாஸ்க்குள்ள இல்லை டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ, எங்க நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், ஸோ சிசாட் பேப்பரை எப்படி ஈஸியாக குவாலிஃபை பண்ணலாம், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஒரு 5 minutes பார்த்துட்டு நமக்கான கிளாஸஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகிடலாம், சரியா? ஸோ திரும்பியும் ஒன்ஸ் அகெயின் சாரி ஃபார் த டிலே. போன வீக் போட முடியல, இந்த வீக்லேருந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக சிசாட் கிளாஸஸ் மிஸ் ஆகாமல் வரும், ஓகேவா? கிளியரா? ஸோ சிசாட் அப்படின்ற பேப்பர் எதில் வரும் அப்படின்னா நமக்கு யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் வரும், GS1 GS2 அப்படின்னு வரும். GS1ல நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா எல்லா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து கலந்து இருக்கும், எக்காலஜி, என்விரான்மெண்ட் எல்லாமே வரும், சரியா? ஸோ அதில் நமக்கு 100 questions இருக்கும், அதுதான் பேப்பர் 1ல இருக்கும். அதில் 100 questions 2 hours 200 marks இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா மேம்னு கேட்டிங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு GS2 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் சிசாட் பேப்பர். இந்த சிசாட் பேப்பரும் GS1 மாதிரி நமக்கு ஸ்கோரில் கேல்குலேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2011க்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ஸ்கோரில் எடுத்துக்காம ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பராக வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வரும் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும்ல. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணாதான் நமக்கு பேப்பர் 1 கரெக்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி இந்த சிசாட் கிளியர் பண்ணாதான் நமக்கு பேப்பர் 1 கரெக்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டர். இப்போ நமக்கு சிசாட்க்கு குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளோ மேம் அப்படின்னா 33% மார்க்ஸ் வாங்கணும். நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 questions இருக்கிற மாதிரி சிசாட்டில் இருக்காது, நமக்கு 80 questions இருக்கும். மார்க்ஸ் சேம் 200 மார்க்ஸ் தான். ஸோ இங்கே 100 question 200 மார்க்ஸ்னா 2 மார்க்ஸ் வரும். நெகட்டிவ் மார்க்ஸ் 1/3ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போது 0.63 இல்லை 66 வரும், கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே 1/3 ஆஃப் 2 மார்க்ஸ், ஸோ 0.67 எனக்கு இங்கே நெகட்டிவ் மார்க்ஸ். இங்கே எனக்கு 80 questions 200 மார்க்ஸ் அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு கொஷினுக்கு மார்க்ஸ் எவ்வளோ, 2.5 மார்க்ஸ், ஓகேவா? நெகட்டிவ் மார்க் எவ்வளோ, 1/3 ஆஃப் 2.5, அதாவது 0.83 அப்படின்ற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸோடைய 2 பேப்பர். அதில் இந்த GS2ன்ற சிசாட் தான் நம்ம வீக்கெண்ட்ஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ 80 questions-ல 33% குவாலிஃபையிங் மார்க்ஸ்ன்னு சொன்னோமா, மினிமம் 33% எடுக்கணும். 33% அப்படின்னா 67 மார்க்ஸ் எடுக்கணும், ரைட்? 67 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை கொஷின் மேம் கரெக்டாக போடணும் அப்படின்னா 27 கொஷின் கரெக்டாக போடணும். 27 கொஷின் சிசாட்டில் நம்ம கரெக்டாக போட்டே ஆகணும், கிளியரா? இப்போ சிசாட் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சிசாட் சிலபஸில் என்னெல்லாம் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் நமக்கு என்ன வரும் வராது அப்படின்றத நம்மளா அனலைஸ் பண்ணணும்.
மூணாவது வரல, நமக்கு ஒரு டாபிக் வரல அப்படின்னா அந்த டாப்பிக்கை விட்டுட்டு மேனேஜ் பண்ணி கிளியர் பண்ணலாமா அப்படின்றத எப்பயுமே டிசைட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக எந்த டாப்பிக்கையும் எப்பயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அந்த டாப்பிக்கோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல அந்த டாப்பிக்லேருந்து சிம்பிளாக ஒரு கொஷின் வரும். ஸோ அந்த கொஷினை விட்டுட்டா அந்த ஒரு கொஷினில் நம்ம குவாலிஃபை ஆகாமல் போயிடுவோம். ஸோ எந்த டாப்பிக்கையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீக் ஏரியாஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம சிசாட்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிசாட்டுடைய பேசிக் சிலபஸ் என்ன, நம்ம எத்தனை கொஷின் கரெக்டாக போடணும்? 27 கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு 67 மார்க்ஸ் வரும் குவாலிஃபைக்கு. ஓகேவா? கரெக்டா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? சிசாட்ல என்னென்ன சிலபஸ் இருக்குது. சிசாட் பேப்பரை நம்ம 3 இதுவாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதுதான் இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம் இல்லையா, பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு 5 கொஷின் இல்லைனா 2 கொஷின் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இங்கே நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல்லனா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதே அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கும். பேசேஜில் அப்படியே இருக்கும், அதை நம்ம கீழே கொஷின் கேட்டிருப்பாங்க, கரெக்டாக பேசேஜில் இருக்கிறத பார்த்து டிக் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அப்படி தான் பண்ணுவோம். பட் யூபிஎஸ்சியில் நம்ம அப்படி பண்ண முடியாது. நமக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னா, பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆத்தர் என்ன மைண்ட் செட்டில் அந்த பேசேஜ் எழுதியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கீழே இருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். நம்மளோட பிஓவி பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு கீழே இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ஆன்சர் பண்ணக்கூடாது. டோட்டலாக அந்த பேசேஜை ஆத்தர் என்ன மைண்ட் செட்டில் எழுதியிருக்காங்க, கொஸ்டின் என்ன மைண்ட் செட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு ரெண்டையும் கார்லேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கணும் இதில் அப்படின்னா வொக்கபுலரி. ஓகேவா? ஸோ அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய நியூ டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வொக்கபுலரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி ஒரு 4 to 5 கொஷின்ஸ் இல்லை 5 நியூ வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பாருங்கள் வொக்கபுலரிக்காக. தென் இப்போ நமக்கு காம்ப்ரிஹென்ஷனில் எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் பேஸாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அசம்ஷன்னா என்ன, க்ரக்ஸ்னா என்ன, இன்ஃபரன்ஸ்னா என்ன, இம்ப்ளிகேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அசம்ஷன்னா நமக்கு பேசேஜில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஒரு மைண்ட் செட்டில் அசியூம் பண்ணிட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு அசம்ஷன்ன்றது பேசேஜில் இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக கொஷின் ஆப்ஷனில் வந்திருந்தது அப்படின்னா, ஃபைண்ட் வாட் இஸ் த அசம்ஷன் ஆஃப் த கிவன் பேசேஜ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அசம்ஷன்ஸ்னா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் தே வில் அசியூம் அண்ட் தே யூஸ் டு ரைட் த பேசேஜ் இல்லையா? ஸோ அந்த அசம்ஷன் பேசேஜில் இருக்கிறத அப்படியே நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க, அந்த ஆப்ஷன் அப்படியே எலிமினேட் பண்ணிடும். ஏன்னா அசம்ஷன் ஸ்ட்ரைட்டாக பேசேஜில் கொடுத்துருக்க மாட்டாங்க, கன்க்ளூஷனும் அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக பேசேஜில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம அந்த பேசேஜை ஆன்சர் பண்ணணும். அந்த பேசேஜை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு வொக்கபுலரி முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது வரும். இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், டெசிஷன் மேக்கிங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் பார்ட். மூணாவது பார்ட் என்ன அப்படின்னா பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் நம்ம மேக்ஸ் அப்படி இல்லைன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பார்ட் தான். இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு எப்படி இருந்துச்சு யூபிஎஸ்சி ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்ப்ரிஹென்ஷனில் நமக்கு நிறைய வெயிட்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் வராதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம், ஈஸியாக மேக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் வச்சு நம்மளால் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? பட் இப்போ ட்ரெண்ட் மாறிட்டே வருது இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் குறைஞ்சிட்டு வருது, மேக்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ மேக்ஸை நம்மளால் ஓமிட் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் கொடுக்கணும். ஓகே? ஸோ இதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டை எதை வச்சு நம்ம சொல்கிறோம், வெயிட்டேஜஸ், ஒரு இயரோடைய வெயிட்டேஜஸ் வச்சு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், இனிஷியலாக நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 39 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 28 கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், மேக்ஸுக்கு இனிஷியலாக 11 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ கேட்குறாங்க, 37 கேட்குறாங்க. இதில் 20, 24 இன்னும் ஆட் ஆகலை, ஆட் பண்ணிக்கலாம்.
சரியா? ஸோ அதனால நம்ம கண்டிப்பா மேக்ஸை கற்றுக்கிட்டே ஆகணும். எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. நான் இங்கிலீஷை ஸ்கிப் பண்ணுறேன்றாலும் அதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த கொஷின்ஸில் இருக்க பேசிக் டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வொக்காபுலரியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலே நம்மளால் இங்கிலீஷ் ஈஸியாக பண்ண முடியும். மேம் இங்கிலீஷ்க்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் பிவைக்யூ அனாலிசிஸ் நம்ம போட்டுட்டு இருக்கப்போ சிசாட்டில் போட முடியல. பட் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கண்டிப்பாக இங்கிலீஷும் கவர் ஆகும். ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மேக்ஸ் வராதுன்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேஸ். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சிசாட்னா என்ன, அது யூபிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மேம் சிசாட்ன்றீங்க, சிசாட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன மேம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேவா? இதுதான் சிசாட்டோடைய ஃபுல் ஃபார்ம். கிளியர்? ஓகே. ஸோ இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் நமக்கு ப்ரைவேட்டில் பிஎஸ்யூஸ் எங்கே போனாலும் நமக்கு இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் விடாது. ஸோ பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மேக்ஸும் ரீசனிங்ஸும் நம்மளை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும், ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ நம்ம சிசாட்டை எப்படி ஈஸியாக குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னோம், நோ யுவர் சிலபஸ்ன்னு சொன்னோமா. ஸோ சிலபஸை இப்போ தான் நம்ம பார்த்து முடித்தோம். சிலபஸில் எந்த டவுட்டும் இருக்காது, 3 பார்ட்ஸாக இருக்கும். அந்த 3 பார்ட்ஸ்க்குள்ளே நிறைய சப்டாபிக்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்றதையும் இப்போ பார்த்துடலாம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால சிசாட்டை கிளியர் பண்ண முடியும். என்னென்ன சப்டாபிக்ஸ் பாருங்கள், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொன்னோமா. இதில் என்னென்ன ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் கேட்கலாம், ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, கரண்ட் ஈவெண்ட்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், எதை பற்றி வேணாலும் அந்த பேசேஜ் இருக்கலாம். ஸோ இது இங்கிலீஷ்க்கான சிலபஸ். இது என்னது அப்படின்னா ரீசனிங்கான டீடைல்டு சிலபஸ். ஓகேவா? ஸோ ரீசனிங்கில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா சிலாகிசம். சிலாகிசம்னா என்னது, சம் ஏ இஸ் பி, சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. கன்க்ளூஷன்னு கொடுத்துட்டு சம் ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நான் ஒரு டைப்புக்கும் நான் சம்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நம்ம எல்லா டைப்ஸ்க்கும் சொல்ல போகிறது இல்லை, ஒரு சிலதுக்கு ஐடியாஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். சரியா? சிலாகிசம் எப்படி இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், சம் டாக்ஸ் ஆர் ஜிராஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கன்க்ளூஷனில் சம் டாக்ஸ் ஆர் ஜிராஃபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி என்னால் இந்த கன்க்ளூஷனை வித்ட்ரா பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சிலாகிசம். அடுத்து கோடிங் அண்ட் டீகோடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்மிஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் எழுத மாட்டோம், சில கோட் லாங்குவேஜஸ் எழுதி பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பேசேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கோட் லாங்குவேஜஸ் இருக்கும். அதாவது டாக் இஸ் ரெட் இஸ் கோடட் எஸ் EDABCD அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைனாக மேட்ச் பண்ணி எந்த வேர்டுக்கு எது கோடு அப்படின்றது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ நம்பர் சீரியஸில் ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த சீரியஸ், இல்லைனா மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ சர்டன் பேட்டர்னில் நமக்கு நம்பர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பண்ணணும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ்லேருந்து கேட்குறாங்க, அதாவது ஆல்ஃபபெட்ஸும் சேர்த்து. கரெக்ட்? அடுத்து லாஜிக்கல் வென் டயக்ராம். வென் டயக்ராம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் டேஸில் செட் லாங்குவேஜ் அப்படின்னு படிச்சிருப்போமா. ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, அதெல்லாம் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சு அந்த மாதிரி கொஷின்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்ல தான் நம்ம கொஷின்ஸ் இருக்கும், அதை நம்ம வென் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பிளட் ரிலேஷன், பசில் டெஸ்ட், டைரக்ஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் வரப்போகுது. ரைட்? அடுத்து ஆப்டிடியூடு குவான்ஸில் என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த 26 டாபிக்ஸ் வரப்போகுது. ஸோ நம்பர் சிஸ்டம், ஃப்ராக்ஷன், சர்ட்ஸ், பவர்ஸ் எல்லாமே நமக்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு பேஸ் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் பற்றி பேசிக்காக ஒரு ஐடியா இருந்தால் தான் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே நம்ம ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம பிவைக்யூஸ் எல்லாமே டாபிக் வைஸ் இதில் நம்ம பிவைக்யூஸ் ஏற்கனவே கவர் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர் சிஸ்டமில் நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 1 மந்தில் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரீசனிங் 1 மந்த், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 1 மந்தில் நம்ம இங்கிலீஷ் கவர் பண்ண போகிறோம். இந்த ஆர்டரில் தான் நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ், நோ யுவர் சிலபஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்செப்டையும் சம்மையும் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு கொஷின், இப்போ நம்ம மேக்ஸ் சால்வ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ நமக்கு அக்யூரஸியாக சால்வ் பண்ணுமா இல்லை ஸ்பீடாக சால்வ் பண்ணுமா? அக்யூரேட் முக்கியமா இல்லை ஸ்பீடு முக்கியமா? ஸோ இது உங்களுக்கான கொஷின் தான். எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான்.
பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அக்யூரேட்டா சால்வ் பண்றது முக்கியம். ஓகேவா? தப்பு இல்லாமல் அக்யூரேட்டாக சால்வ் பண்ணுறது முக்கியம். அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கான்செப்ட்ஸ் நம்ம சொன்னதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கான்செப்ட்ஸ் வச்சு ஸ்ட்ரெயிட் கொஷின்ஸ் நமக்கு சிசாட்டில் வரப்போகிறது இல்லை, அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச கான்செப்டை அப்ளை பண்ணி நமக்கான அக்யூரேட் ஆன்சர் கொண்டு வர தெரியணும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கணும். தென் ஸ்பீடு, அது எப்போ மேம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண நமக்கு அக்யூரசி வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நோ யுவர் சிலபஸ் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சா, செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எல்லா டாபிக்ஸோடையும் கான்செப்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் செகண்ட் டாபிக், நோ யுவர் கான்செப்ட்ஸ். ஓகே, மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சப்புறம் நமக்கு ஒரு வீக் ஏரியா எது, நமக்கு எது வரும் வராதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த வீக் ஏரியாவை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீக் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம அதில் இருக்கக்கூடிய PYQs வந்து பார்க்க போகிறோம். வீக் ஏரியாஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வீக்குன்னு அந்த ஏரியா தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லா பார்ட்டையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அந்த மாடலில் நமக்கு PYQஸில் லாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லை 12 இயர்ஸ் நமக்கு எந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி நம்ம அந்த வீக் ஏரியாஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். இன்கேஸ் நமக்கு ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா சுத்தமாக தெரியாத டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் ப்ளஸ் இன்னொரு கொஷின் இருக்குது, 2 கொஷின் இருக்குது, ரெண்டுமே நமக்கு தெரியாத ஏரியாஸ்னு வச்சுக்கலாம். தெரியாத ஏரியாஸில் ஒரு கொஷின் பேசிக்காக இருக்கும், இன்னொரு கொஷின் அட்வான்ஸாக இருக்கும். அப்போது நமக்கு எல்லா டாப்பிக்லையும் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது நமக்கு நல்லா வரக்கூடிய டாப்பிக்கில் அட்வான்ஸ் லெவலாக இருந்து டைம் ஜாஸ்தி தேவைப்பட்டா இந்த சம்மை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பேசிக் லெவலில் நமக்கு தெரியாத டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லா டாபிக்ஸோடைய பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொன்னோம், PYQs எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு புக் சிசாட்டுக்கு ஃபாலோ பண்ணணும். சிசாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு அதில் இருக்கிற எல்லா மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் நம்ம சிசாட்டுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கிளியரா. ஸோ நீங்களும் என் ஜேர்னியில் நம்ம ஜேர்னியில் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இங்கே கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு புக்கு கையில் எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த புக்கில் அந்த கான்செப்ட் பற்றி இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுறீங்க. மேம் எந்த புக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு புக் நேம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதையும் சேர்த்து சொல்லிடலாம். சரியா. ஸோ உங்களுக்கு RS அகர்வால் இருக்குது, பியர்சன் இருக்குது, பாண்டே புக் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு புக்கு ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய புக்ஸ் ஃபாலோ பண்ணி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பிகாஸ் ஒரு புக்லேயும் ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு எந்த சம் எப்படி போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அப்ரோச்சுக்கு ஏதாவது ஒரு சம் மட்டும் எடுத்துக்கோங்க, கொஷின்ஸ் எழுதுறப்போ நம்ம டிஃப்ரெண்ட் சம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ டோட்டலாக நம்ம என்ன சொன்னோம், சிசாட்டில் எப்படி சிசாட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்தாச்சு. சிசாட் பேப்பர்னா என்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூ கொடுத்தாச்சு. சிசாட்டில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும்னு சொன்னோம், 33%ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 33%க்கு நம்ம என்ன சொன்னோம், 27 கொஷின்ஸ் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம 27 அப்படின்னா எக்ஸாக்டாக 27 தான் அட்டன் பண்ணுமா, ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது, 1/3 மார்க்ஸ் தெரியும். ஸோ இதில் இங்கே பாருங்கள், இதில் 28 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி 27 கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம கிளியர் ஆகிடலாம். இதுவே நான் 32 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி இதில் எனக்கு 28 கரெக்டாக இருந்துச்சுனாலும் என்னால் கிளியர் பண்ணலாம். ஸோ இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் அட்டன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஓகேவா. ஸோ எவ்வளோ நம்பர் கரெக்டாக அட்டன் பண்ணணும், எவ்வளோ ராங்காக அட்டன் பண்ணணும் அப்படின்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் அட்டன் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிசாட் கொஷின் பேப்பர் கையில் வாங்கினது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாஸ் இல்லை ஈஸியான கொஷின்ஸ் அப்படின்றத எடுத்து பேசிக்காக ஒரு 35 கொஷின்ஸ், 35 to 40 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 80 கொஷின்ஸில் அந்த 35 to 40 கொஷினை பிக் பண்ணிக்கோங்க. கடகடன் பிக் பண்ணி அந்த 35 ஈஸி கொஷின்ஸை எடுத்துக்க போகிறோம். அந்த கொஷின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு 1 hourல சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா. அந்த 35 to 40 கொஷின்ஸை ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 40 minutesல சால்வ் பண்ண போகிறோம். அந்த ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாகவே வருமானா இதுக்கு அடுத்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு 15 கொஷின்ஸ் நம்ம அடுத்த 40 minutesல சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எக்ஸாமை சால்வ் பண்ண போகிறீங்க.
ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் வந்ததும் அந்த உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த 35 கொஷின்ஸை பிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கிறத பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே 35ன்னு சொல்கிறது மேக்ஸ் ரீசனிங் இது மட்டுமா மேம்னு கேட்டால் நீங்கள் பேசேஜஸை ரீட் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குவான்ஸையும் ரீசனிங்கையும் சேர்த்து உங்களுக்கு அந்த 35 கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு 1 ஹவரில் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷனில் உங்களுக்கு ஈஸியான பேசேஜஸ்ன்னு எது ஃபீல் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. நமக்கு பேசேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் சோஷியல் இஷ்யூஸ் ப்ளஸ் ஹிஸ்ட்ரிஸு ஒன்று இருக்கும். ஸோ அது ஜென்ரல் இல்லாமல் ட்ரெண்டிங் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பற்றி ஒன்று இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் இன்வால்மெண்ட் எப்படி போயிடும் அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடும். ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேராகிராஃப்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் இஷ்யூஸோ இல்லை ட்ரெண்டிங் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க சோஷியல் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பற்றி கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு 35 என்னுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு 35 கொஷின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு 45 to 1 ஹவரில் சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் 1 ஹவரில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த இங்கிலீஷ் பேசேஜ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, நமக்கு லாஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2023 கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, பட் 2024 கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. அப்படியே நமக்கு 2016 பேட்டர்னுடைய ரெஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இருந்தது 2024 கொஷின் பேப்பர். ஓகே, பட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்பேர்ட் டு 2023 கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது 2024. ஸோ இது ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து மாறலாம். பட் ஆனால் இங்கே நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண வரோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது நமக்கு PYQஸ்லேருந்து நல்லாவே அனலைஸ் பண்ணலாம். ஸோ PYQs சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நம்ம இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி போட போகிற பிளேலிஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே போட்டிருந்த அந்த PYQs டாபிக் பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் நம்ம இங்கே கவர் பண்ணுற டாபிக் வச்சு அங்கேயும் சேர்த்து கவர் பண்ணிட்டே பேரலாக வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஏற்கனவே சொன்னது தான் மேக்ஸ் இல்லை குவான்ஸில் நம்மளுடைய பேஸ் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம் தான் நமக்கு பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம்லேருந்து தான் போக போகிறோம். அந்த நம்பர் சிஸ்டமில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டமில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வரலாம். நமக்கு நம்பர்ஸுடைய டைப்ஸ் என்ன? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸில் ஆடு, ஈவன், ப்ரைமு, காம்போசிட், ரியல் நம்பர், ரேஷனல் நம்பர் அப்படின்னு நிறைய நம்பர்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் வச்சு மினிமம் ஒரு கொஷினாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு வந்துடுது. ஓகேவா? ஸோ அந்த நம்பர் சிஸ்டமில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா LCM இல்லை HCF. இது தனியாகவும் நமக்கு டாபிக்ஸில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இங்கே நம்பர் சிஸ்டமும் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டும் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும். மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இல்லை ஒரு 2-3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னது அப்படின்னு கேட்கலாம். ஐ மீன் நம்பர் ஆஃப் டிவைசஸ், அப்படி இல்லைனா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வருது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு பெரிய மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இல்லை பவரில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ரிமைண்டர் கான்செப்ட். அடுத்து டெசிமல் நம்பர் டு ஃப்ராக்ஷனாக கன்வர்ஷன் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் யூனிட் டிஜிட், போர்ட் மாஸ், இந்த 9 டைப்ஸை பொறுத்தும் நமக்கு நம்பர் சிஸ்டமில் கொஷின்ஸ் வருது. நமக்கு நம்பர் சிஸ்டம் ரொம்ப பெரிய டாபிக் ப்ளஸ் நிறைய வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் கூட. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்பர் சிஸ்டமை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கான்செப்ட் கவர் பண்ண போகிறோம், பேசிக் கொஷின்ஸும் கவர் பண்ண போகிறோம் இந்த கிளாஸில். நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் நம்ம நம்பர் சிஸ்டம் கான்செப்ட் அண்ட் பேசிக் கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து தேர்டு கிளாஸில் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அதில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா கொஷின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம்க்கு நம்ம எடுத்துக்க போகிற கிளாஸ் 3 கிளாஸ். இன்னைக்கு சாட்டர்டே கிளாஸ், சண்டே கிளாஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே கிளாஸ். அதோட நம்ம நம்பர் சிஸ்டமை வைண்ட் அப் பண்ணிடலாம். கரெக்ட்? ரைட்? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டமோட பேசிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் நம்பர். ஸோ நம்பர் சிஸ்டமோடைய பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு தெரியுமா டோட்டலாக? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வேறு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வேறு. டோட்டலாக நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது. டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெசிமல் அப்படின்னா ரெகுலராக இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம்க்கு பேர் என்ன அப்படின்னா டெசிமல் சிஸ்டம்னு அர்த்தம். ஸோ அந்த சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் என்னென்னா 0லேருந்து 9 வரைக்கும். ஸோ 10 வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் 10 11 12 அந்த மாதிரி இன்ஃபினிட்டியாக போகுமே மேம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த 10 11 12 அப்படின்றதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ பேசிக்காக நமக்கு டெசிமல் சிஸ்டம் தான் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். அதில் 10 வேல்யூஸ் இருக்குது. அடுத்து பைனரி சிஸ்டம்னா 0 and 1 அந்த மாதிரி சிஸ்டம்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது எல்லாத்துலேயும் நம்ம பைனரி சிஸ்டம்ஸ் பார்ப்போம். கரெக்டாக. ஸோ அடுத்து ஆக்டல் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஆக்டல் சிஸ்டம்ல நம்ம 0 to 7 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெசிமல்லாம் நம்ம இப்போது 1222 அப்படின்னு வச்சுக்கலாமா. இந்த நம்பரை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட் டிஜிட் இல்லை லாஸ்ட் டிஜிட் இல்லைனா ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் பிளேஸ் கரெக்டா. இது என்ன சொல்லுவோம்? 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இது என்ன சொல்லுவோம்? 100th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்? 1 into 1000 plus 2 into 100 plus 2 into 10 plus 2 into 1 இப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ தான் இங்கே என்ன வரும்? 1000 plus 222. ஸோ 1222 வரும். இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் எனக்கு இதுதான் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்லுவோம்? பேஸ் வேல்யூ 10ன்னு சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஸ் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மளுடைய டெசிமல் சிஸ்டம். இதே இது இப்போ எனக்கு ஆக்டல் சிஸ்டம்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ 2256 அப்படின்னு இருக்குன்னா இதனுடைய பேஸ் வேல்யூ 8 அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? 256 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா இங்கே எனக்கு 2 into 8 ஸ்கொயர் plus 5 into 8 power 1 plus 6 into 8 power 0. ஸோ இப்படி தான் இந்த 256 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டல் நம்பர் சிஸ்டமில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ் 8ஆக இருக்கும் இங்கே. ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் எனக்கு ஆக்டல் சிஸ்டம். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான். ஹெக்ஸா டெசிமல் சிஸ்டம் அப்படின்னா போத் நம்பர்ஸ் 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஆல்ஃபபெட்ஸ் A to F வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லுவோம். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் சர்வேயிங்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே தான் இந்த ஹெக்ஸா டெசிமல் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே மேக்ஸில் குவான்ஸில் பார்க்கக்கூடிய எல்லாமே டெசிமல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த டெசிமல் சிஸ்டமில் டோட்டலாக எனக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்க போகுது? 0 to 9 டோட்டலாக 10 நம்பர்ஸ், அப்படி இல்லைன்னா 10 சிம்பிள்ஸ் இருக்க போகுது. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு பேஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் என்னது? டெசிமல் சிஸ்டம். இந்த டெசிமல் சிஸ்டமில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அதில் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம கவுண்ட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்ஸோட நம்ம 0 சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன். ஸோ 0 + நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அது என்னது? அதை ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் நம்பர் ப்ளஸ் ஹோல் நம்பர் அப்படின்னா என்ன வரும்? நெகட்டிவ், 0, பாசிட்டிவ் எல்லாமே சேர்த்து வரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் எனக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும் தான் வரும். அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட 0வை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னுடைய ஹோல் நம்பர் எப்படி இருக்கும்? 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து நெகட்டிவ் ப்ளஸ் ஹோல் நம்பர் ரெண்டையும் சேர்த்தா எனக்கு இன்டிஜர்ஸ் வரும். அப்போ இன்டிஜர்ஸில் என்னெல்லாம் வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி இப்படியே போயிட்டே இருக்கும், -1 0 1 2 அப்படியே எனக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இதுதான் நம்ம இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு 0 என்னது? 0 நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ 0 இஸ் நாட் த நேச்சுரல் நம்பர். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்னது? 1 இஸ் த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். டோட்டலா எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு? இன்ஃபைனட் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. இந்த நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா யூனிட்டி 1 அப்படின்னு பிரிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ், மூணாவது காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? 1 எனக்கு நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் அப்படின்னு தெரியுதா? 1 எனக்கு பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஓகேவா? ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பிரைம் நம்பர்
prime number அப்படின்னா a number which has only 2 factors அதுதான் prime number அப்படின்னு சொல்லுவோம். Factors அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு வரும். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், அந்த நம்பர் எந்த டேபிள்ல அப்படியே ஃபுல்லா டிவிசிபிள் ஆகுதோ ரிமைண்டர் இல்லாம அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா, சரியா? ஸோ இந்த 4ன்ற நம்பர் எந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகி எனக்கு ரிமைண்டர் 0 வருதுன்னு பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஃபேக்டர்ஸ். 4 டிவைடட் பை 1ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும், 4 அப்படின்னு வந்துடும், ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு 4ன்றது ஃபேக்டர் தான், அது சாரி 1ன்றது ஃபேக்டர். அதுக்கப்புறம் 4 டிவைடட் பை 2ன்னு போட்டால் 2ன்னு வரும், ரிமைண்டர் 0 தான் வரும், ஸோ 2. 4 டிவைடட் பை 3ன்னு போட்டால் என்ன வரும், எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வரும். அப்போது 3ன்றது எனக்கு ஃபேக்டர் கிடையாது. 4 டிவைடட் பை 4ன்னு போட்டால் என்ன வரும், ரிமைண்டர் 0 தான் வரும் இல்லையா? ஸோ 1, 2, 4 இதெல்லாம் தான் எனக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இதே இது எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னா என்ன வரும், 1 4 is 4, 2 4 are 8 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ 4 உடைய மல்டிபிள் 4 4 வரப்போகுது, அதுதான் மல்டிபிள்ஸ். 4, 8, 12, 16, 20 அப்படின்னு 4 4 எனக்கு போயிட்டே இருக்க போகுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோம், ப்ரைம் நம்பர், அதில் ஃபேக்டர்ஸ். இப்போ எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கன்ஃபார்மாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா 1 ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா எல்லா நம்பரும் இட்ஸ் டிவிசிபிள் பை 1 அப்படின்னு தெரியும். ஸோ அதை மாதிரி எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதே நம்பர் நமக்கு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா சேம் இப்போ நான் 23ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த 23யோட ஃபேக்டர் எனக்கு கண்டிப்பாக 1ஆ இருக்கும், அதே நம்பராகவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா 23 டிவைட் பை 23 எனக்கு 1ன்னு வந்துடும். ஸோ இங்கே நான் 2 3 6 5 6ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த இவ்வளோ பெரிய நம்பருக்கும் எனக்கு ஃபேக்டர் என்ன இருக்கும், 1 கண்டிப்பாக இருக்கும், இதே நம்பரும் எனக்கு கண்டிப்பாக ஃபேக்டராக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா நம்பர்ஸ்க்கும் எனக்கு ஃபேக்டர் 1ஆகவும் சேம் நம்பர் இட் செல்ஃபாகவும் இருக்கும். ஸோ அது பேசிக். ஓகே, இப்போ எனக்கு அந்த 2 இல்லாமல் வேற எந்த ஃபேக்டர்ஸ்க்குமே வரல அந்த நம்பருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். a number which has factors as 1 and itself மட்டுமா இருந்தால் அதுதான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? a number which has only 2 factors 1 and itself அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர். எனக்கு 1 என்னது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், 2ன்றது எனக்கு ப்ரைம் நம்பர் தான். ஏன்னா 2 உடைய ஃபேக்டர் என்ன வரும், 1ம் 2ம் மட்டும்தான் வரும் இல்லையா? ஸோ டிவிசிபிள் பை 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் மட்டும்தான். அப்போ இதுவும் எனக்கு ப்ரைம் நம்பர் தான். ஸோ 2 இஸ் த லோயஸ்ட் ப்ரைம் நம்பர், 3 இஸ் த லோயஸ்ட் ஆட் ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ நமக்கு 1 to 100க்குள்ள எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வரலாம். 1 to 100க்குள்ள எனக்கு டோட்டலாக 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த நம்பர்ஸ் பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா என்னது, ப்ரைம் நம்பர்னா நம்ம என்ன சொன்னோம், 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ எனக்கு காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ், அதாவது எனக்கு ஃபேக்டர்ஸ் 1 + அந்த நம்பர் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபேக்டராவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து பாருங்க இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்ன சொன்னோம், நேச்சுரல் நம்பர், 0, நெகட்டிவ் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்தா அதுதான் நமக்கு இன்டிஜர்ஸ். டெசிமல் அப்படின்னா நமக்கு பாயிண்ட் வச்சு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா, சரி அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்ததுன்னா 2.5 3.2 அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி டெசிமல்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காம்போசிட் நம்பருக்கு இப்போதான் சொன்னோம், என்ன சொன்னோம், அட்லீஸ்ட் 1 divisor different from unity and itself அப்படின்னு சொல்லிட்டோம். ஹோல் நம்பர்னா என்னது, செட் ஆஃப் நம்பர் which include all natural numbers and 0, இதுதான் ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னோம். ஹோல் நம்பர் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் நம்பர்ஸோடைய பேசிக்ஸ். ஸோ அடுத்து நேச்சுரல் நம்பர்ஸில் இன்னும் 2 டைப் ஆஃப் நம்பர்ஸ் கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா ஈவன் நம்பர், ஆட் நம்பர். ஸோ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 2னா நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு நம்பர் 2 டேபிளில் டிவைட் பண்ண முடிஞ்சது, ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 2 டேபிளில் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 1 2 அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அதை ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும்,
0 எனக்கு ஈவன் நம்பரா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர்ஸ் என்னது? த இன்டிஜர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 2. இப்போ இன்டிஜர்ஸில் எனக்கு 0வும் வரும் தானே. அப்போ 0 டிவைடட் பை 2ன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் 0ன்னு வரும். ரிமைண்டர் வராது. ஸோ 0ன்னு தான் வருது இல்லையா? ஸோ அப்போது எனக்கு 0வும் ஈவன் நம்பர் தான். ஓகேவா? ஸோ 0வும் ஈவன் நம்பர் தான். 0, 2, 4, 6 ஈவன் நம்பர். ஓகே, எனக்கு ஆட் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 3, 5 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி காமன் நம்பர்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு 2 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, a number, sorry, a pair of numbers whose HCF is 1. Coprime na enna a pair of numbers whose HCF is 1. So HCF na என்னன்றதை நம்ம செகண்ட் டைப்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்வின் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா a pair of prime numbers whose difference is 2. A pair of prime numbers whose difference is 2. ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்வின் ப்ரைம்னா என்னது? a pair of prime numbers whose difference is 2. ஸோ ட்வின் ப்ரைம்க்கு எக்ஸாம்பிள் 3, 5ன்னு வச்சுக்கலாமா? இதுவும் எனக்கு ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர், இதனுடைய டிஃப்ரென்ஸ் 2. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்வின் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். கோப்ரைம் நம்பர் whose HCF 1ன்னு சொல்லியிருக்கோம். HCFனா என்னன்றதை நம்ம அதுக்கு அடுத்து பார்க்கலாம். சரியா? இப்போ பேசிக்காக நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அதில் நமக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். இல்லை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த மாதிரி கொஷின் வரலாம். இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ 1 + 2 + 3 அப் டு n நம்பர்ஸ், இதனுடைய சம் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். இதில் எனக்கு n-க்கான வேல்யூஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம நார்மல் அடிஷனில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1/2. ஸோ அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் n நேச்சுரல், ஸோ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப், ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1² + 2² + 3² அப் டு n² அப்படின்னு இருந்துச்சு. இந்த பேட்டர்னில் நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் என்னது? n × n + 1 × 2n + 1/6. இங்கே எனக்கு n-க்கான வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதனுடைய ஃபார்முலா n × n + 1/2 ஓகேவா? ஸோ இதை பேசிக்காக வச்சு ஒரு கொஷின் பார்க்கலாமா? வாட் இஸ் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1² + 2² அப் டு 20² வரைக்கும் எனக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வேல்யூஸ் வரும்? ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? என்ன ஃபார்முலா? n × n + 1 × 2n + 1/6. ஸோ இங்கே n எனக்கு 20. ஸோ n × n + 1 × 2n + 1. ஸோ 2 × 20 40. ஸோ 41/6. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் வந்துடும். சரியா? சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 2 டேபிளில் இங்கே 3, இங்கே 10ன்னு வரும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 இல்லையா? ஸோ 41 × 7, 7, 4 7s are 28. ஸோ 287, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 2870 இஸ் மை ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நமக்கு கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக வரலாம். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அல்லது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸில் நம்ம ஒரு 6 to 7 டைப்ஸ் காமிச்சோமா நம்பர் சிஸ்டமில், அதில் ஒரு டைப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நார்மலாக இப்போ ஏதாவது ஒரு 2 நம்பர் டிவைட் பண்ணுறோன்னு வைங்களேன், 37 / 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை என்ன பண்ணுவோம்? 5 இங்கே 37ன்னு வரும். எனக்கு 7 5s are 35. ஸோ 7 5s are 35, ரிமைண்டர் இங்கே 2. ஸோ இங்கே எனக்கு இதை என்ன சொல்லுவோம்? கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இது கோஷன்ட், இது என்னுடைய ரிமைண்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் டைப் டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஓவர். ஸோ இது ரிமைண்டர். இதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிவைசர். இது என்னது அப்படின்னா டிவைடண்ட்.
இது டிவைடண்ட். ஓகேவா? நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் டிவைசஸ் எத்தனைன்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம், இல்லை சம் ஆஃப் டிவைசஸ் எத்தனைன்ற மாதிரி கொஷின் வரலாம். ஸோ கொஷின் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார்முலா மாதிரி ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்க. நமக்கு இந்த டிவைடண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டரா, டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் இதானே வரும். எனக்கு இங்கே டிவைசர் என்னது 5, கோஷன்ட் என்னது 7, ரிமைண்டர் என்னது 2. ஸோ 5 7 35, 35 + 2 37. ஸோ இதான் என்னுடைய டிவைடண்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுதான் பேஸ். டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இதை பேஸாக வச்சு சம்டைம்ஸ் கொஷின் கேட்கலாம். நமக்கு டிவைசர் கோஷன்ட் கொடுத்துட்டு டிவைடண்ட் என்னவா வரும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஃபைண்ட் த டிவைடண்ட் when the divisor is 13, quotient is 30 and remainder is 12. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? டிவைடண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ டிவைடண்ட் dd ஈக்குவல் டு டிவைசர் என்னது? டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டரா. ஓகே தானே? ஸோ டிவைசர் எனக்கு 13, கோஷன்ட் 30, ரிமைண்டர் 12. So 3 into 3 9, 1 into 3 390 plus 12. So என்ன வரும்? 402. So option A is the correct answer. கரெக்டா? இங்கே நம்ம சின்ன சின்ன கான்செப்டாக பார்க்குறோம் இல்லையா? இது நம்ம கொஷின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு நம்ம லாஸ்ட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, LCM HCF. ஸோ HCF ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதை நம்ம இன்னொரு டேர்ம்லையும் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா GCD அப்படின்னு சொல்லுவோம். GCD அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். LCM அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஸோ 2 நம்பர்ஸ் N1 N2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதனுடைய HCF என்ன அப்படின்னா இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த எக்ஸ் என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணணும், ரிமைண்டர் 0 வரணும். ஓகேவா? அதாவது எனக்கு HCFனா என்னது? HCF எக்ஸ் என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணணும். அதாவது N1/x N2/x ரெண்டுமே பண்ணால் எனக்கு ஒரு ஹோல் நம்பராக தான் வரணும், ரிமைண்டர் வரக்கூடாது, அல்லது பாயிண்ட் வச்ச மாதிரி வரக்கூடாது. ஸோ இதுதான் எனக்கு HCF. இஃப் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 16 20ன்னு எடுத்துக்கலாமா? இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா 16ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 20யோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு எழுதணும். மேக்ஸிமம் அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸாக, குட்டி குட்டியாக வர்ற ப்ரைம் ஃபேக்டர்ஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணி எழுதணும். இப்போ 16உடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபேக்டர்ஸ் 1ஆகவும் அதே நம்பராகவும் இருக்க போகுது. ஸோ நல்ல இருக்கிற எல்லாமே செக் பண்ணணும், நல்ல இருக்க டேபிள்ஸ் எல்லாம். ஸோ 16உடைய ஃபேக்டர்ஸ் 2லையும் டிவைட் ஆகும். 3ல ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, 4ல ஆகும், 5ல ஆகாது. ஸோ 6லையும் நமக்கு இது டிவைட் ஆகாது. ஸோ 7ல 16 டிவைட் ஆகாது, 8ல ஆகும் இல்லையா? ஸோ அடுத்து 9ல ஆகாது, 10ல ஆகாது, அடுத்து 11 12 எதுலையுமே ஆகாது, 16 தான் ஸ்ட்ரெயிட்டில் எனக்கு டிவிசிபிள் ஆக போகுது. ஸோ 16உடைய ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கோம். ஏன் எழுதியிருக்கோம்? எனக்கு HCFல F என்னது? எனக்கு ஃபேக்டர். ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற இந்த 2 நம்பருக்கு HCF வேணும். ஃபைண்ட் HCF ஆஃப் 16, 20 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 16உடைய ஃபேக்டர்ஸ் எழுதணும், நெக்ஸ்ட் 20உடைய ஃபேக்டர்ஸ் எழுதணும். 20உடைய ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 1ஆவும் 20ஆவும் கண்டிப்பாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும் இல்லையா? ஸோ இதுதான் எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். இப்போ ரெண்டுத்துலையும் எனக்கு காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்க. 1 1 காமனாக இருக்கு, 2 2 காமனாக இருக்கு, வேற எதுவுமே எனக்கு காமனாக இல்லை இல்லையா? ஸோ எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் தெரியணும். எனக்கு ஹையஸ்டாக காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னது? 2 தான். ஸோ 16க்கும் 20க்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2. புரியுதா? இப்போ இந்த நம்பர் தான் இங்கே என்ன சொன்னோம்? 16 20 அப்படின்னு சொல்லிட்டோமா? எனக்கு இந்த எக்ஸ்ன்ற, அதாவது இப்போ 2 தான் எனக்கு HCF. எக்ஸ்ன்ற நம்பர் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். 16/2ன்னு போட்டால் எனக்கு 8, ஸோ அது டிவிசிபிள் ஆகுது.
20/2 ன்னு போட்டால் 10 அதுவும் எனக்கு டிவிசிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதணும். இங்கே 16, 20 சின்ன நம்பர். ஸோ என்ன பண்ணிட்டோம்? ஈஸியாக ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இதே இது எனக்கு 1360 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னது 136 × 10ன்னு பிரிப்போம். திரும்ப இதை நம்ம குட்டி ஃபேக்டராக பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாங் டிவிஷன் அல்லது எல் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1360 அப்படின்னு போட்டால் இது ஃபஸ்ட்டு எனக்கு பேசிக்காக சின்ன சின்ன ஸ்மாலஸ்ட் நம்பராக தான் எழுதணும். எடுத்ததும் 10ன்னு போட்டு 1360 அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட்லேருந்து போடணும். ஸோ 2ல் போட்டால் 6ல் 12 ரிமைண்டர் 1 618 வருமா? திரும்ப இது 2 டேபிளில் எனக்கு டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா இங்கே என்ன வரும்? 314 வரும். திரும்ப 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 170யா? திரும்ப 2 டேபிள்னா 85. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 2 டேபிளில் போகாது, 5 டேபிளில் போகும். இந்த மாதிரி எனக்கு 1 வர்ற வரைக்கும் நான் எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நான் என்ன பண்ணுவேன்னா 2^4 இன்ட்டு இங்கே ஒரு 5 இருக்கா? ஸோ 5 பவரில் என்ன வருது அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதுவோம். ஓகேவா? சம்குள்ளே போகிறப்போ இன்னும் ஈஸியாக புரியும். இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ஹெச்சிஎஃப் அப்படின்னு ஃபைன் பண்ண கேட்கலாம். பட் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேசிக்காக ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஹெச்சிஎஃப் பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம். எல்சிஎம் பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸையும் எழுதிட்டு ஹையஸ்ட் காமனாக எந்த நம்பர் இருக்கோ அப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சம் பார்க்கலாமா? Find the HCF of 150, 210, 375 இருக்கா? ஸோ 150, 210, 375. எனக்கு HCFனா என்னது? இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி காமனாக ஒரு நம்பர் என்னது? அதுலேயும் காமனாக ஒரு நம்பர் கிடையாது. ஹையஸ்ட் காமன் நம்பர் என்னது? அதுதான் நம்மளுடைய HCF இல்லையா? ஸோ ஹையஸ்ட் காமன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஓகே? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? இது 3மே எனக்கு 5 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ 5. 2, 3, 5ல் தான் எப்பயுமே நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5ல் ஆச்சு அப்படின்னா இங்கே 30. இங்கே என்ன வரும்? 21னா 4ல் 20 ரிமைண்டர் 1 ஸோ 42. இது என்னது? 7ல் 35 ரிமைண்டர் 2னா 75 வரும். ஸோ திரும்ப இது காமனாக எனக்கு எந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லுங்கள். இங்கே 2 டேபிள்லன்னு பார்த்தா இங்கே 0, 2ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு முடியுது. அப்போது எனக்கு இது 2ல் டிவிசிபிள் கிடையாது. 3 டேபிளில் இது 2 டிவிசிபிள், இது டிவிசிபிளா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 3ல் தான் எனக்கு 3 நம்பரும் காமனாக டிவிசிபிள் ஆகுது. ஸோ 3, 10, 14, 2ல் 6 ரிமைண்டர் 1 ஸோ 25. ஸோ 10, 14, 25. இது 3 இதுக்கப்புறமும் எனக்கு காமனாக வேறு ஏதாவது டேபிளில் 3மே டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா 25 எனக்கு 5ல் மட்டும் தான் டிவைட் ஆகும், இது 5ல் டிவைட் ஆகும். பட் 14 எனக்கு 5ல் டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா இங்கே இதுக்கப்புறம் எனக்கு 3ஐயும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நம்பர் இல்லை. ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். இப்போ எனக்கு ஹெச்சிஎஃப் என்னது? 5 × 3 15. இதுதான் நம்மளுடைய ஹெச்சிஎஃப். இது ஒரு மெத்தட் ஹெச்சிஎஃப் போடுறதுக்கு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இதை 3ஐயும் தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 150க்கு என்ன பண்ணலாம்? 2ல் எழுதுனா 7ல் 14 ரிமைண்டர் 1னா ஸோ 75. திரும்ப 5னா 1ல் 5 ரிமைண்டர் 2 15. திரும்ப 5னா 3. ஸோ 150ஐ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 5 ஸ்கொயர் × 3ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? 2 5 ஸ்கொயர் × 3ன்னு எழுதலாம். அடுத்து 210ன்னு இருக்குது. ஸோ 210 எனக்கு 3 டேபிளில் போகும் இல்லையா? 3 டேபிளில் 70. இதை 2 டேபிள்லனா 35. திரும்ப 5 டேபிள்லனா 7. 7 திரும்ப எனக்கு டிவிசிபிள் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ 210 நான் எப்படி எழுதுனா? 3 × 2 × 5 × 7. ஸோ எல்லாமே என்னது? பவர் 1. பவர் 0ன்னு எடுத்துக்கக்கூடாது. ஸோ எனிதிங் பவர் 0 எனக்கு 1ன்னு ஆகிடும். ஸோ 3 பவர் 0னா 1ன்னு ஆகிடும். 2 பவர் 0னா 1ன்னு ஆகிடும். ஆனால் எனக்கு இங்கே 3, 2, 5, 7 இருக்குது. ஸோ பவரில் 1. நெக்ஸ்ட் 375 அதை மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுவோம். 5 டேபிள்னா 75. திரும்ப 5 டேபிள்னா 1ல் 5 ரிமைண்டர் 2 15. திரும்ப 5 டேபிள் ஸோ 3. ஸோ அப்போ 375 நம்ம எப்படி எழுதலாம்? 5 கியூப் × 3ன்னு எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 3லேயே இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். எனக்கு எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள்.
2 இங்கே இருக்குது பட் 2 இங்கே இல்லை. ஸோ 2 காமனாக எடுக்க முடியாது. 3 எனக்கு இங்கே காமனாக இருக்குது. 3 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3. ஸோ எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் 3 வந்துடும். அடுத்த 3லையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், 5 இருக்குது. பட் இங்கே 5 பவர் 1 தான் இருக்குது. ஸோ ஒரு 5 மட்டும் தான் காமனாக எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே 5 ஸ்கொயர் இங்கே 5 கியூப்னு இருக்குது. பட் ஒரு 5 மட்டும் தான் காமனாக எடுத்துக்க முடியும் 3லையுமே. ஸோ ஒரு 5 மட்டும் காமனாக எடுத்துப்போம். ஸோ எனக்கு HCF என்னது 15 அப்படின்னு வரும். ஸோ 3 நம்பர்லையும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை சிம்பிளாக எனக்கு ஒரே ஸ்டெப்பில் பண்ணணும் அப்படின்னா இப்படியும் பண்ணலாம். சரியா? இதுதான் எனக்கு HCF கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்து ஃபைண்ட் த HCF ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 54, 72, 192 இருக்கா? ஸோ 54, 72, 198. இதை 2 டேபிள்ல இருந்து தான் நம்ம எப்பயுமே போடணும் இல்லையா? ஸோ 2ல போட்டால் 2ல 4, ரிமைண்டர் 1, ஸோ 7. இங்கே 3ல 6, ரிமைண்டர் 1, 6. இங்கே என்ன வரும், 9ல 18, ரிமைண்டர் 1, 9. திரும்ப இது எல்லாமே எனக்கு 2 டேபிளில் போகுமானா போகாது, 3 டேபிளில் போகும். ஸோ 9, 12, 33. திரும்ப இது மூணுமே எனக்கு 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 3னா 3, 4, 11. திரும்ப எனக்கு இது மூணுமே காமனாக எந்த டேபிளையும் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். நம்மளோட HCF என்னது, 2 × 3 6, 6 × 3 18. இதுதான் நம்மளுடைய HCF. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு HCF. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா LCM அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். LCMனா என்னது, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொன்னோமா? ஸோ இது சேம் 16, 20ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 16உடைய மல்டிபிள்ஸ் எழுதுவோம். ஏன்னா HCFனா ஃபேக்டர். ஸோ அதனால 16உடைய ஃபேக்டர் எழுதுறோம் HCF கண்டுபிடிக்கிறப்போ. இங்கே எனக்கு மல்டிபிள். அப்போ 16ஓட மல்டிபிள் என்ன வரும், 16, 32, 48 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? 20ஓட மல்டிபிள் என்ன வரும், 20, 40, 60, 80 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எனக்கு என்ன வேணும், லீஸ்ட் காமன் மல்டிபிள் வேணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னது, இங்கே எனக்கு 48க்கு அப்புறமா என்ன வரும்னு சொல்லுங்க, 4னா 64. இங்கே எனக்கு 100 வரும். ஸோ அடுத்து இங்கே என்ன வரும்னு சொல்லுங்க, 5ன்னு போட்டால் 19 வருமா? ஸோ 90யும் எனக்கு இங்கே 18 வரும். 16 × 5. ஸோ இங்கே எனக்கு 80 தான் லீஸ்டாக எனக்கு காமனாக இருக்கக்கூடியது 16க்கும் 20க்கும். அப்போ LCM என்னது, LCM ஆஃப் 16, 20 இஸ் 80 இல்லையா? ஸோ இதை மாதிரி நம்ம எல்லா மல்டிபிள்ஸையும் இன்கேஸ் எனக்கு நம்பர் 16,024ன்னு இருக்குன்னு வைங்களேன், இதுக்கு நான் மல்டிபிள்ஸ் ஒன்னொன்னையும் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கும் நம்ம இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் LCM கண்டுபிடிக்கிறப்போ இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இது எல்லாமே 1,1,1ன்னு வர்ற வரைக்கும் நான் கீழே எடுத்துகிட்டு போகணும். எனக்கு காமனாக இது டிவிசிபிள் ஆகலைனாலும் ஒரு நம்பராக தனித்தனியாக போட்டும் எனக்கு இங்கே 1,1,1 வரைக்கும் கொண்டு போகணும். அதாவது 16, 20ன்னு எழுதுறோன்னு வைங்களேன். ஸோ இது ரெண்டும் எனக்கு எந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகும், 4 டேபிள்னு வச்சுக்கலாமா? 4 டேபிள்னா 4, 5. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு காமனாக எந்த டேபிளையும் போகாது. பட் ஆனால் நான் தனியாக என்ன பண்ணலாம், 4ன்னு போட்டு 1,5 அப்படின்னு போடலாம். அடுத்து 5ன்னு போட்டு 1,1. இங்கே எனக்கு ஃபைனலாக 1,1 வர்ற வரைக்கும் சால்வ் பண்ணலாம். இப்போ LCM என்ன வரும், 4 4s 16, 16 × 5 80. இதுதான் என்னுடைய LCM. மேட்ச் ஆகுதா ரெண்டுத்துக்கும்? ஸோ இதுதான் LCM. இந்த மாதிரி LCM சம்ம நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், HCF-ஐ எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம LCM சம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், HCF-ஐ எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ரெண்டோடைய கம்பேரிசன் வேணும். நமக்கு LCM வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை HCF வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குமா? ஸோ நம்ம இங்கே பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இங்கே சேம் 16, 20க்கு என்ன வந்துச்சு, என்னுடைய HCF 2ன்னு வந்துச்சா? சேம் இங்கே 16, 20க்கு LCM 80 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, LCM பெருசாக இருக்கா HCF பெருசாக இருக்கா? LCM will always be greater than HCF. இது நம்பர் 1 நோட். நம்பர் 2 நோட் என்ன அப்படின்னா, LCM will always be divisible by HCF. ஓகேவா? இப்போ எனக்கு 16, 20க்கு HCF என்ன வந்துச்சு, 2ன்னு வந்துச்சா?
LCM என்ன வந்துச்சு 18 வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்க 80/2 40 ரிமைண்டர் 0. அப்போ டிவிசிபிள்னு அர்த்தமா? ஸோ இந்த ரெண்டு பேசிக் கண்டிஷன்ஸ் வச்சு தான் நம்ம அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். LCM சம்ம நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா சர்க்குலர் ட்ராக் இல்லைன்னா பார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதில் ஒரு 3 persons இருக்காங்க. அவங்க 3 பேரும் சேம் டைமில் சேம் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ABC அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க சேம் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் பார்க்கை சுற்றி வர்றதுக்கு 1 hour தேவைப்படுது. பிக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னா 2 hours தேவைப்படுது. சிக்கு 1.5 hours தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ டைம் கழிச்சு திரும்ப 3 பேரும் சைமல்டேனியஸாக ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா LCM கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் வாட்சஸ் இருக்கு. ஓகேவா? கிளாக் இருக்கு. ஸோ அந்த கிளாக்ல ஒரு கிளாக் 10 minutesக்கு ஒன்ஸ் அலாரம் செட் பண்ணியிருக்கோம். இன்னொரு கிளாக்ல 20 minutes ஒன்ஸ் அலாரம் செட் பண்ணியிருக்கோம். இன்னொரு கிளாக்ல 30 minutes ஒன்ஸ் செட் பண்றோம். ஸோ அப்போ 3 ஸ்டார்டிங்ல சேம் டைம்ல தான் அலாரம் அடிக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் கழிச்சு 3 கிளாக்கும் சைமல்டேனியஸ்ல ஒரே டைம்ல டுகெதரா எனக்கு அலாரம் ரிங் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ சைமல்டேனியஸ்லி, டுகெதர், சர்க்குலர் பார்க், அலாரம் ரிங்கிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா நமக்கு LCM அப்ளை பண்ணணும். ஓகேவா? நமக்கு டைம் கொஸ்டின் கேட்கலாம். இன்னொரு மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன் 10 hours ஹவு மெனி டைம் தே வில் ரிங் டுகெதர் அப்படின்னு நம்பர் ஆஃப் டைமிங்ஸும் கேட்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸும் தான் நமக்கு கேட்பாங்க சிசாட்டை பொறுத்த வரைக்கும். கிளியரா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? பேசிக்கா LCM HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் LCM ஆஃப் 8, 12, 15. ஸோ இது என்ன பண்ணலாம்? 8, 12, 15. ஸோ இது எனக்கு காமனாக மூணுமே ஒரே இதில் காமனாக எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஒரே டேபிளில் போகாது 15 இருக்கிறதுனால. அப்போ இதுக்கு HCF என்ன வரும்? எனக்கு மூணுமே ஒரே டேபிளில் கேன்சல் ஆகாது. அப்போ HCF 1ன்னு மட்டும்தான் வரும். மூணுமே எனக்கு காமனாக டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரே டேபிள் 1 மட்டும்தான். அப்போ இதுக்கு எனக்கு HCF 1. இந்த HCF 1ன்ற வார்த்தையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கோப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தோமா? அங்கே என்ன சொல்லும்? பேர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் which HCF is 1 அப்படின்னா அதை நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ இப்போ பேர் ஆஃப் நம்பர்ஸ், பேர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் இல்லை, பேர் ஆஃப் நம்பர்ஸ் whose HCF is 1. ஸோ இங்கே என்னது 8, 15. ஸோ இந்த ரெண்டும் காமனாக எனக்கு 1ன்ற டேபிள் தவிர வேற எதுலையும் ஆகாது. ஸோ இதுக்கு HCF 1 எக்ஸாம்பிள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கம்மிங் பேக் டு கொஸ்டின் என்னது? எனக்கு LCM தான் கேட்டிருக்காங்க. ஸோ LCM என்ன 2 டேபிளில் போட்டால் 4, 6 அந்த 15 அப்படியே தான் இருக்கும். திரும்ப 2 டேபிளில் போட்டால் 2, 3, 15. ஸோ அடுத்து 3 டேபிளில் போட்டால் 2, 1, 5ன்னு வருமா? திரும்ப நெக்ஸ்ட் 2 டேபிள்னா 1, 1, 5. திரும்ப 5 டேபிள்னா எனக்கு கீழே எல்லாமே 1, 1, 1ன்னு வந்துடும். LCM என்னது? 2 2s are 4, 4 3s are 12. 12 இங்கே என்னது? 2 × 5 10. ஸோ 12 × 10 120. இதுதான் என்னுடைய LCM. நெக்ஸ்ட் பாருங்க 36, 48, 64, 72. ஸோ 36, 48, 64, 72. ஸோ இது எல்லாமே எனக்கு எந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகும்? 2 டேபிள் ஆகுமா? ஸோ 18, 24, 32. இங்கே 3ல் 6, ரிமைண்டர் 1, ஸோ 6. திரும்ப இதெல்லாம் 2 டேபிள்னா 9, 12, 1ல் 2, ரிமைண்டர் 1, ஸோ 6, 1ல் 2, 18. ஓகே, திரும்ப இதெல்லாம் எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் போகுமா? 3, 4, 16 போகாது, ஸோ 16, 6. திரும்ப 3 டேபிள்னா 1, 4, 16, 2. அடுத்து 2 டேபிள்னா 1, 2, 8, 1ன்னு வருமா? திரும்ப 2 டேபிள் 1, 1, 1, 4, 1. ஸோ அடுத்து திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக 4ன்னு போட்டால் 1, 1, 1, 1 வந்துடும். ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. ஸோ இங்கே 36. அடுத்து இங்கே என்னது? 2 2s are 4, 4 4s are 16. 36 × 16. இதுதான் நம்மளுடைய LCM. ஓகேவா? இது ஜஸ்ட் எப்படி பேஸ் LCMமும் HCFும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போக போகிறோம். சிசாட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
3 bells rings at an interval of 9, 12 and 15 minutes respectively. All the 3 begin to ring at 8 a.m. At what time they ring together again? ஓகேவா? ஸோ நமக்கான க்ளூ வேர்டு வந்துருச்சு, ரிங் டுகெதர் அகெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 bells 9, 12, 15 இருக்கு. ஸோ இங்கே நமக்கு ரிங் டுகெதர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணணும், எல்சிஎம்மா ஹெச்சிஎஃபா? எல்சிஎம் அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கொடுத்துருக்கிற 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 9, 12, 15 ரைட்டா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 டேபிள்னா 3, 4, 5ன்னு வந்துருமா? ஸோ அடுத்து இந்த 3, 4, 5க்கு காமனாக எதுவும் இல்லை. ஸோ நான் 1, 1, 1 வரைக்கும் கொண்டு வரதுக்கு பதிலாக நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். 3, 4s are 12, 12 into 5, 60, 60 into 3, 180. இதுதான் எல்சிஎம். புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? இங்கே என்ன பண்ணுவோம், 3ன்னு போட்டு 1, 4, 5ன்னு போடுவோம். திரும்ப 4ன்னு போட்டு 1, 1, 5ன்னு போடுவோம். திரும்ப 5ன்னு போட்டு 1, 1, 1ன்னு போட்டுட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே எனக்கு இதுக்கு மேலே டிவிசிபிள் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே நான் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு எல்சிஎம் 180ன்னு வந்துச்சு. இந்த 180 அப்படின்றது என்னது? யூனிட்டு மினிட். ஸோ 180 மினிட். அப்போது எனக்கு கொஷினில் இதுக்கப்புறம் எப்போ 3 அலாரமும் ரிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 180 மினிட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ரிங் டுகெதர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனிஷியலாக எப்போ ரிங் பண்ணியிருக்காங்க? 8 AM இனிஷியலாக அது வந்து ரிங் ஆகிருக்கு. இப்போ அடுத்து 180 மினிட் கழிச்சு எனக்கு ரிங் ஆக போகுது. நமக்காக டைமிங் படி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது நான் இதை ஃபஸ்ட்டு மினிட்டை என்னவா மாற்றணும்? ஹவராக மாற்றணும் இல்லையா? ஸோ 1 hour என்னது எனக்கு? 60 minutes. 1 minute என்னன்னு தெரியும்? 60 seconds. இப்போ எனக்கு ஹவரை மினிட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணியிருப்பேன்? மல்டிப்ளை பை 16 பண்ணியிருப்பேன். இப்போ மினிட்டை ஹவராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 16 போடுவோம். இப்போ எனக்கு 180 மினிட்னு இருக்குது, அதை ஹவராக மாற்ற போகிறேன். ஸோ 180 by 60. ஸோ 0, 0 கேன்சல் 3 அப்படின்னு வரும். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? 3 hours அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இனிஷியலாக 8 AM ரிங் ஆகிருக்காங்க, அப்புறம் 3 hours கழிச்சு. ஸோ 8 + 3னா 11 AM எனக்கு திரும்ப 3 அலாரமும் டுகெதராக ரிங் ஆகும். ஸோ 11 AM எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? எல்சிஎம்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி வைக்கணும், ஹெச்சிஎஃப்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி வைக்கணும். இது என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கணும், இங்கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். மூணாவது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். இங்கே நம்ம என்ன ரீஅரேஞ்ச் பண்ணோம்? நம்ம எல்சிஎம் 180 கொண்டு வந்துட்டோம், அதை ஹவர் டைமுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கிளியரா? அடுத்தது பாருங்க. ஸோ நம்பர் சிஸ்டமில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஓ வருது. ஸோ அதனால நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தனியாக டாப்பிக்கும் இருக்கும், அங்கேயும் இதே சம்ஸ் தான் கவர் ஆகும். கிளியரா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 alarm clocks ring their alarms at regular intervals of 50 seconds, 48 seconds. If they first beep together at 12 noon, at what time will they beep again for the first time? So, இப்போ என்னது? If they first beep together, first என்ன பண்ணுறாங்க? எனக்கு 2 அலாரமும் டுகெதராக 12 noonக்கு பீப். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப எனக்கு 2 பேரும் டுகெதராக எனக்கு வந்து அந்த அலாரம் சவுண்டு வரும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ டுகெதர் நமக்கான க்ளூ வேர்ட் கிடச்சிச்சா? ஸோ என்ன இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம்? எல்சிஎம் அப்ளை பண்ண போகிறோம். எல்சிஎம் அப்ளை பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்னது? 50, 48. ஸோ இதுக்கு எல்சிஎம்னா 2ல் 25, 24. இதுக்கு மேலே எனக்கு காமனாக இது ரெண்டும் டிவிசிபிள் ஆகாது. ஸோ என்னுடைய எல்சிஎம் என்ன வந்துடும்? 2 into 25 into 24. So 2 into 25 எனக்கு 50. So 50 into 24. So 4 5s are 20. Remainder 2. 2 5s are 10. 10 plus 2 12. So 120. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இங்கே சேர்த்துப்போம். ஸோ 1200 என்ன யூனிட்டில் இருக்க செகண்ட்ஸ். 1200. நெக்ஸ்ட் எனக்கு எப்போ ஒன்றா பீப் சவுண்ட் கேட்க போகுது? 1200 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா. ஓகேவா? நமக்கு டைமிங் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? 12 noonக்கு அப்புறம் எப்போன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இங்கே செகண்ட்ஸை நான் என்ன மாற்றணும் அப்படின்னா மினிட்ஸாக மாற்றணும். இப்போ எனக்கு என்னது? 1 minute equal to 60 seconds. இப்போ மினிட்டை செகண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணியிருப்போம்? மல்டிப்ளை பை 60. செகண்ட்ஸை மினிட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60.
இப்போ எனக்கு இங்கே செகண்ட்ஸை மினிட்டாக மாற்றணும். ஸோ 1200/60. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20 செகண்ட்ஸில் இருந்தது. இப்போ எனக்கு என்னவாயிடுச்சு 20 மினிட்ஸாக மாறிடுச்சு. எனக்கு 12 நூனுக்கு சேர்ந்து ரிங் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சுன்னா 12:20க்கு எனக்கு திரும்ப சேர்ந்து டுகெதராக சவுண்டு அரைஸ் ஆக போகுது. ஸோ 20:20 PM-ன்றது எனக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் இஸ் மை ஆன்சர். ஓகே தானே, கிளியரா? அடுத்தது பாருங்க. On Ashok Marg, 3 consecutive traffic lights change after 36, 42 and 72 seconds respectively. If the lights are first switched on at 9 AM sharp, at what time will they change simultaneously? So together simultaneously அப்படின்ற வேர்டு வந்துச்சுனாலே நம்ம இது என்ன டைப்பில் வரும், எல்சிஎம்ல வரும் இல்லையா? ஸோ இங்கே என்னது டிராஃபிக் லைட்ஸ் வச்சு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் எல்சிஎம்னு. செகண்ட் என்ன பண்ணோம், எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க 3 வேல்யூஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 36, 42, 72. ஸோ இதை 2 டேபிளில் பண்ணால் என்ன வரும், 18, 21. இங்கே அடுத்து 3ல் 6, ரிமைண்டர் 1, ஸோ 36. இது 3 எனக்கு 3 டேபிளில் போகுமா? 3 டேபிள்னா 6, 7, 12. திரும்ப என்ன வரும், 6 டேபிள்னா 1, 7, 2. திரும்ப இதுக்கப்புறம் எனக்கு டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். எல்சிஎம் என்ன வந்துடும், 2 × 3 × 6 × 7 × 2. ஓகே, 2 3s are 6, 6 6 are 36. இங்கே 14 இல்லையா? ஸோ 36 × 14. இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 36 × 10, 36 × 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 360, 6 4s are 24, ரிமைண்டர் 2, 3 4s are 12, 12 plus 2, 14. So 144. So 4, 10, 1, 504. Okay? So 504. இதை நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இங்கே நான் இப்படி பிரித்து பண்ணால் ஈஸியாக இருக்குன்றதுனால பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எல்சிஎம் என்ன வந்துச்சு, 504. என்ன யூனிட், செகண்ட்ஸ். ஸோ 504 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு 3 சிக்னல்ஸும் திரும்ப சேம் லைட் ஒன்றா எரிய போகுது. ஓகேவா? ஸோ 504 செகண்ட்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்விட்ச் ஆன் அட் 9 AM சொல்லிட்டு அட் வாட் டைம் வில் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி. ஸோ இப்போ 9 AM-க்கு அப்புறம் திரும்ப எனக்கு 504 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா சேஞ்ச் ஆகிறாங்க. இதை நான் மினிட்ஸாக மாற்றணும் இல்லையா? ஸோ செகண்ட்ஸாக மினிட்ஸாக மாற்றணும்னா இப்போ தான் பார்த்தோம், என்ன பார்த்தோம், டிவைடட் பை 16 பார்த்தோமா? ஸோ 504/60. ஸோ எனக்கு 8 6 are 48ன்னு தெரியுமா? ஸோ இதை என்ன பண்ணலாம், 60 × 8. ஓகேவா? ஸோ 480 ஆகிடும். மிச்சம் எனக்கு என்ன இருக்கும், 24ன்னு இருக்குமா? ஓகேவா? 480 + 24 என்ன வரும், 504ன்னு வரும். ஸோ இந்த 504 தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ஏன் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இது எப்படி வரும், 60 × 8/60 + 24/16 வருமா? அப்போ இங்கே எனக்கு 60 60 கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்னது, 8 மினிட்ஸ் அப்படின்னு வந்துடும். இங்கே எனக்கு 24/60ன்றது 24 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 8 minute 24 seconds. எனக்கு 9 AM-க்கு அப்புறமா 8 minute 24 seconds-ல எனக்கு டுகெதராக ரிங் ஆகுது. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது, 9க்கு அப்புறமா 8 minutes-னா 9 + 8 minutes 24-னா 9 hours 8 minutes 24. சாரி, 9 AM 8 minute 24 seconds. கிளியர் தானே? ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், மினிட்ஸ் தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல் 60-யாக வர்றதை நான் பிரித்து எழுதியிருக்கேன். நான் இங்கே 9 6 அப்படின்னு போட்டால் 54ன்னு வரும். இங்கே எனக்கு 515 தான் இருக்குது. ஸோ 48 வரணும் அப்படின்னா 6ன்னு தான் போடணும் இல்லையா? ஸோ 60 × 8 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே 60 60 கேன்சல் ஆகி இது ஹோல் மினிட்டாகவே எனக்கு வந்துடும். எனக்கு 24/60-யை கேன்சல் பண்ண வேணாம். ஏன்னா செகண்ட்ஸு அதை நான் மினிட்டாக மாற்றுறதுக்கு அப்படியே போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ 24 seconds அப்படியே வந்துடும். Clear? So 8 minute 24 seconds. So next question பாருங்க. A forester wants to plant 44 apple trees, 66 banana trees and 110 mango trees in equal rows in terms of number of trees. Also he wants to make it distinct number of rows. அதாவது only one type of tree in a row. The number of rows minimum that are required is. So இங்க first step என்னது, we have to identify whether it is LCM type problem or HCF type problem. So இங்க எனக்கு என்ன வரும், number of rows minimum that are required.
ஸோ இங்கே மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது தான் நம்ம கொஷினாக இருக்குது. எனக்கு யூஸ்வலாக ஹெச்சிஎஃப் மினிமம் கொடுக்குமா இல்லை எல்சிஎம் வேல்யூ மினிமமாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். எந்த வேல்யூ எனக்கு மினிமமாக இருக்கும்? நம்ம பார்த்தோம் எல்சிஎம் வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தன் ஹெச்சிஎஃப்னு பார்த்தோமா. ஸோ இங்கே எனக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்? ஹெச்சிஎஃப் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போவோம். செகண்ட் ஸ்டெப் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற நம்ம நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 44, 66, 110. ஸோ இது மூணும் எனக்கு எந்த டேபிளில் போகும்? 11 டேபிளில் போகுமா? ஸோ 11 டேபிளில் போட்டால் 4, 6, 10. திரும்ப இது என்ன டேபிளில் போகும்? 2 டேபிள். 2, 3, 5. ஸோ எனக்கு ஹெச்சிஎஃப் வேணும். ஸோ அதனால நம்ம காமனாக இது ரெண்டு தான் டிவைட் ஆகுது, இதோட நிறுத்திக்கலாம். ஹெச்சிஎஃப் என்னது? 11 into 2, 22. ஸோ செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சிஎஃப் 22. நமக்கு 22ன்றது என்னது? நம்ம அது ட்ரீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். 44, 66, 110ன்றது நமக்கு ட்ரீயோடைய கவுண்ட். ஸோ இங்கே நம்ம ஹெச்சிஎஃப் 22ன்றது ட்ரீயோடைய கவுண்ட்டை மென்ஷன் பண்ணுது. நம்ம இப்போ தேர்ட் ஸ்டெப்ல கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுமா? நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மினிமம் ரோஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மினிமம் ரோஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு ரோல ஒரு டைப் ஆஃப் ட்ரீன்னு அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரோ இருக்கு. இங்கே நான் ஆப்பிள் ட்ரீ மட்டும் வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ ஆப்பிள் டோட்டலாக எனக்கு என்னது? 44 ஆப்பிள் ட்ரீஸ். ஸோ 44 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் என்னது? 22. ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2. அப்போ எனக்கு ஆப்பிள் ட்ரீஸ் மட்டும் 2 ரோஸ் மினிமம் தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? செகண்ட் ரோல நான் என்ன பண்ணுறேன்? பனானா ட்ரீஸ் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ பனானா ட்ரீஸ் டோட்டலாக எனக்கு எத்தனை? 66 பனானா ட்ரீஸ். எனக்கு ஹெச்சிஎஃப் என்னது? 22. ஸோ 22னா எனக்கு என்ன வரும்? மினிமம் ரோஸ் 3 ரோஸ்ன்னு வந்துருமா? அடுத்து தேர்ட் ரோல நான் என்ன பண்ணுறேன்? மேங்கோ பிளேஸ் பண்ணுறேன். டோட்டல் மேங்கோ ட்ரீ 110. எனக்கு ஹெச்சிஎஃப் 22. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 11 டேபிள்லேயே 2, 10ன்னு வரும். திரும்ப கேன்சல் பண்ணால் 5. ஸோ 5 மினிமம் ரோஸ் எனக்கு மேங்கோஸ்க்கு மட்டும் தேவைப்படுது இல்லையா? ஸோ இப்போ எனக்கு த நம்பர் ஆஃப் ரோஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் மினிமமாக எனக்கு டோட்டலாக இந்த ட்ரீஸ்க்கு எத்தனை ரோஸ்? ஸோ 5 + 3 + 2 10 ரோஸ் எனக்கு தேவைப்படுது மினிமமாக. ஓகேவா? கிளியராக புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ எனக்கு மினிமம் ரோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சோம்? கொடுத்த நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். மூணாவது என்ன பண்ணோம்? கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணோம். நமக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சது என்னது? நம்பர் ஆஃப் ட்ரீஸ் தான் ஹெச்சிஎஃபாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை ரோவா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் ரோஸ் எவ்வளோ வேணும்னு ஒரு ட்ரீக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு ட்ரீக்கு மட்டும் தேவைப்படுறது கேட்கல, டோட்டலாக இந்த 3 ட்ரீக்கும் தேவைப்படுற மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்? 5 + 3 + 2 அப்படின்னு பண்ணிட்டு ஆன்சர் சி அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. What will be the least possible number of the planks if 3 possible of timber 42 meter, 49 meter and 69 meter long have to be divided into planks of the same length? இங்கே நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? least possible number of planks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ least possible அப்படின்னதும் நம்ம என்னது? எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நமக்கு எல்சிஎம் பெருசாக இருக்குமா? ஹெச்சிஎஃப் குட்டியாக இருக்குமா? ஏன்னா எனக்கு இங்கே லீஸ்ட் பாசிபிள் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஜிசிடி அல்லது ஹெச்சிஎஃப் தான் எனக்கு சின்ன வேல்யூ கொடுக்க போகுது, லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ கொடுக்க போகுது. அப்போது இது என்ன டைப் ஆஃப் சம்? ஹெச்சிஎஃப் டைப் ஆஃப் சம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓவர். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்குற வேல்யூஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 42, 49, 63. ஸோ இது எல்லாமே எனக்கு 7 டேபிளில் போகுமா? 7 டேபிளில் 6 7s are 42, 7 7s are 49, 9 7s are 63. திரும்ப இதை நான் என்ன பண்ணலாம்? எனக்கு ஹெச்சிஎஃப் தான் வேணும். இந்த 3 எனக்கு திரும்ப ஒரே டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 7 எனக்கு இதுக்கப்புறம் 7 1 ஏன்னா அது ப்ரைம் நம்பர், ஒரே டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ எனக்கு ஹெச்சிஎஃப் 7 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹெச்சிஎஃப் 7 எனக்கு கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்குறாங்க? If the 3 pieces of timber have to be divided into planks of same length அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் லென்த் மினிமம் பாசிபிள். ஸோ ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் என்னது? 7. கிளியரா? ஸோ இங்கே மினிமம் பாசிபிள் லென்த் என்ன அப்படின்றது ஸ்ட்ரைட்டாகவே கேட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக எனக்கு ஹெச்சிஎஃப் தான் இங்கே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ.
clear தானே? இங்க கொஸ்டின் ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணனும்னா என்னது? if 3 pieces of timber have to be divided into planks of same length. so same length எனக்கு என்னது? மூணை ஈக்குவலா சேம் லென்த்ல டிவைட் பண்ணனும்னா எனக்கு இந்த HCF ஆல மட்டும் தான் முடியும். சோ அதனால 7 தான் ஆன்சர். கிளியரா? சோ இங்க எனக்கு ஸ்டெப் 2ம் 3ம் சேம் ஆயிடுச்சு. சோ அதே ஆன்சர். சோ அடுத்து பாருங்க, what is the greatest possible rate at which a man can walk 51 and 85 km in an exact number of minutes? so இங்க என்னது? greatest possible rate அப்படினு கேட்டிருக்காங்க. so greatest possible rate னா 51 85 ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற மாதிரி greatest possible rate கேக்குறாங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற மாதிரி GCD அப்படினு நமக்கு தெரியுது. கரெக்ட்டா? so GCD அப்படினா இது என்ன டைப்? HCF இல்ல GCD டைப் ப்ராப்ளம்ஸ். கரெக்ட்டா? so இப்போ என்ன பண்ணனும்? HCF கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். so என்ன கொடுத்திருக்காங்க? 51 85. so இது ரெண்டும் நமக்கு காமனா எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் பாருங்க. 5 இல்ல 17 டேபிள்ல 17 3s are 21 so 251. ஓகே 17 5 நமக்கு 85 வரும். ஓகே அப்போ 17 டேபிள் அப்படினா இது 3 இது 5. இதுக்கு அப்புறமா எனக்கு 3ம் 5ம் காமனா டிவிசிபிள் ஆகாது. சோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 17. சோ இங்க எனக்கு HCF ஆன்சரும் சேம் தான். சோ 17 km/min is the answer. அடுத்து பாருங்க, HCF and LCM of two numbers are if 12 and 124 respectively. If one of the number is 36, then the other number is. இப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? HCF 12, LCM 144. If one of the number, ஒரு நம்பர் நான் ஏன்னு எடுத்துட்டா it is 36, find the other number. B என்ன? அதான் கேக்குறாங்க. So இங்க என்ன அப்படின்னா ஒரு simple rule. என்ன ரூல்னா product of two numbers is equal to product of LCM into HCF. Product of two numbers is equal to product of LCM into HCF of same two numbers. Okay va? So இங்க product of two numbers na A cross B is equal to LCM into HCF. இங்க எனக்கு A தெரியும், LCM HCF தெரியும், B என்னன்னு தான் question. ஓகேவா? எல்லாத்தையும் substitute பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. ஸோ இது எனக்கு 2 நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள், 3 நம்பர்ஸ்க்கு கிடையாது இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலால நமக்கு சிசாட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப மினிமம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பிளான்டிங் ரோஸ் ட்ரீஸ், அந்த ரன்னிங், இது சர்க்குலர் பார்க், இதுதான் வந்து நமக்கு ரிப்பீட்டடா LCM HCFல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ், யூனிட் டிஜிட் கான்செப்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த கொஸ்டின்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ்ல நம்பர் சிஸ்டம்ல என்ன பார்த்துருக்கோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கவர் பண்ணிட்டோம், LCM HCF கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ், இது எல்லாமே நம்ம சண்டே கிளாஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.